கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கேங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. மைல்டு, மாடரேட், சிவியர் அண்ட் ப்ரீ கேன்சர் ஸ்டேஜுங்கிறதுங்க. மைல்டுனா வந்து நம்ம மிச்ச வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்துட்டு போகும். அது வந்து இம்மீடியட்டாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலியமாகவே நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2வது ஸ்டேஜ் வந்து இந்த சிம்டம் காம்ப்ளெக்ஸ் வந்து ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு 4-5 தடவை வந்துடுதுங்க டாக்டர் அப்படிம்பாங்க. இது வந்து சிம்டமோட சிவியரிட்டியும் மாடரேட்டாக இருக்கும். அதே சமயம் இதுக்கு கண்டிப்பாக மெடிகேஷன்ஸோ ஆன்டாசிட்ஸோ ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாமே மெடிசன்ஸ் எடுத்து க்யூர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜாக தான் இருக்கும். 3வது ஸ்டேஜ் வந்து இந்த கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் சிம்டம் காம்ப்ளெக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணாலும் ரிலீவே ஆகாத ஒரு ஸ்டேஜ். நம்மளால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து பாதிப்படைகிற அளவுக்கு எந்த ஒர்க்குமே செய்ய முடியலைங்கிற ஒரு ஸ்டேஜ். இதில் கண்டிப்பாக மருத்துவர் அணிக்கு ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருக்கும். 4வது மற்ற வீடியோக்களில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜ். ஒரு ப்ரீ கேன்சர் ரிலேஷனோ, பேரஸ் இசோஃபேகஸோ, இசோஃபேஜைட்டிஸோ, அல்சஸோ ஏதோ ஒன்று ஏற்பட்ட ஸ்டேஜ். இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இதுக்கு உடனடியாக பரிசோதனை மேற்கொண்டு சர்ஜரி பண்ணிக்கொள்வது மிக முக்கியமான விஷயம்.